வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட தமிழ்நாட்டில் உள்ள 42 கட்சிகள் எவை? தலைவர்கள் எல்லாம் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்களாம். வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது மமக, கோமக, தேக, தமுக, மஜக கட்சிகளின் அங்கீகாரம் ரத்து விரைவில் மேல்முறையீடு செய்வோம் என அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த செய்தியானது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை எல்லாம் ஏற்படுத்தி வந்தார். அதாவது தமிழ்நாட்டில் கடந்த 6 ஆண்டுகளாகவே தேர்தல் போட்டியிடாத 42 கட்சிகள் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு விட்டதாம். அதில் முக்கியமான என்னவென்றால் மமக, கோமதேக ஆகிய முக்கிய கட்சிகள் எல்லாம் பதிவுகள் ரத்து செய்யப்பட்டதற்கு தலைவர்கள் எல்லாம் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார்களாம். இது தொடர்பாகத்தான் விரைவில் அவைகளெல்லாம் மேல்முறையீடு செய்ய போவதாக அவர்கள் அறிவித்துள்ளார்களாம். இந்தியாவில் பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட 6 தேசிய கட்சிகளும் 67 மாநில கட்சிகளும் தேர்தல் கமிஷனால் அங்கீகாரம் அரசியல் கட்சிகளாக உள்ளதா. இதை தவிர சுமார் 3000 சிறிய கட்சிகள் எல்லாம் தேர்தல் கமிஷனில் பதிவு செய்யப்பட்டு இருந்தாலும் கூட அதே நேரம் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளாக அவை இயங்கி வருகிறதாம். இவற்றில் தேர்தல் கமிஷனால் நடத்தப்பட்ட தேர்தல்களில் தொடர்ந்து 6 ஆண்டுகளில் எந்த ஒரு கட்சியும் போட்டியிடாதது, செலவு கணக்கு தாக்கல் செய்யாதது உள்ளிட்ட விதிகளை எல்லாம் மீறியதாக நாடு முழுவதும் 474 பதிவு செய்யப்பட்ட அதே நேரத்தில் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளெல்லாம் தேர்தல் கமிஷனானது ரத்து செய்யப்பட்டது. இவற்றில் தமிழகத்தில் மற்றும் 42 அரசியல் கட்சிகள் அடங்கும் என்று செய்திகள் வெளியாந்தன. அதாவது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அதாவது கோகுல் மக்கள் கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, தமிழக தேசிய முன்னிலை தமிழ்நாடு மக்கள் உரிமை கட்சி, விடுதலை மக்கள் முன்னேற்ற கழகம், திருவிழா தமிழ்நாடு காங்கிரஸ், தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் கட்சி, தமிழர் முன்னேற்ற கழகம், தொழிலாளர் கட்சி, உரிமை மீட்பு கழகம் என மொத்தம் தமிழகத்தில் 42 கட்சிகள் அங்கீகரிக்கப்படாத நிலையில்தான் அவைகளெல்லாம் நீக்கப்பட்டதாக தேர்தல் கமிஷன் அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டதாம். அதில் இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி, அகில இந்திய வார்டு விழாக்கு ஆகிய எல்லா கட்சிகளும் கண்டிப்பாக இதில் அடங்கும். அதனைத் தொடர்ந்துதான் அங்கீகரிக்கப்படாத ரத்து செய்யப்பட்ட கட்சிகள் எல்லாம் ஒன்று மனிதநேய மக்கள் கட்சி. அக்கட்சியின் தலைவராக உள்ள ஜஹாருல்லா உள்ளார். இந்த கட்சி தான் கடந்த 3 தேர்தல்களில் திமுக கூட்டணியில் உதயசீரன் சின்னத்தில் போட்டியிட்டது. மமக தனி சின்னத்தில் போட்டியிட்டதால் பதிவை இழந்துள்ளதாம். கோமதேக தலைவராக உள்ள ஈஸ்வரன் கூட திமுக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவராவார். ஜான் பாண்டியன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அதிமுக, பாஜக கூட்டணியிலிருந்து தேர்தலை சந்தித்து வந்ததும் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்திலும் 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாஜக சின்னத்திலும் போட்டியிட்டது. 2016 சட்டசபை தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் களம் கண்ட திமுக அன்சாரி கூட மக்கள் ஜனநாயக கட்சி 2019, 21 மற்றும் 24இல் கூட போட்டியிடவில்லை என்பதால் குறிப்பிடத்தக்கதாம். இந்த பதிவு ரத்து செய்யும் கடும் கண்டனங்களெல்லாம் தலைவர்கள் இதை மேல்முறையீடு செய்வதாக செய்திகளெல்லாம் வெளிவந்தன. இதனைத் தொடர்ந்துதான் இதை தவிர வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எந்தெந்த கட்சிகளெல்லாம் கண்டிப்பாக தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் என கண்டிப்பாக விளக்கமெல்லாம் கொடுக்க இருப்பதாக செய்திகள் வெளிவந்தன. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.